சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல சென்ஜன் லஹாங் செஸ் மாஸ்டர்ஸ்ல இருந்து நம்ம ஒரு ஆட்டத்த பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அனீஷ் கிரிக்கும், விளாடிஸ்லாவ் அர்த்திமியாவுக்கும் நடந்த ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து வந்து குகேஷோட ஆட்டத்த பார்த்துருப்போம். அதாவது குறுகிய நகர்விலே வந்து பார்த்தீங்கன்னா, குகேஷ் வந்து வின் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி இங்க ஒரு செஸ் மினியேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அனீஷ் கிரியும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. எந்த ஒரு டிலேவும் இல்லாம இப்போ நம்ம கேம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்ப்போம். அனீஷ் கிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா E5 இருக்குது. நைட்டை டெவலப் பண்ணுறாரு. நைட் டு C6 வந்து பார்த்தீங்கன்னா அர்த்திமியா விளையாடுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ரோய் லோப்பஸோட மார்ஃபிஸ் டிஃபென்ஸ் வந்து பார்க்குறோம். நைட் F6 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேசல்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் E7. ஸோ இந்த பிஷப் E7 வந்து க்ளோஸ்டு ரோய் லோப்பஸை வந்து இங்கே டினோட் பண்ணுது. ஸோ ஜென்ரலாக வந்து ஒயிட் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரூக் E1 விளையாடுவாங்க. அதுதான் வந்து மெயின் மூவ். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா D3யும் விளையாடலாம். இது வந்து மார்டினிஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க. எனிவே நேம் டசன்ட் மேட்டர் ஆஸ் யூஷுவல். ஸோ ரூக் E1 விளையாடுறதுக்கு பதிலா அவர் D3 விளையாடுறாரு. ஸோ D3க்கு அப்புறம் அவர் வந்து B5 இமீடியட்டாக கட் ஆஃப் பண்ணுறாரு. ஏன்னா ரூக் E1ம் D3யும் ஒரே மாதிரியான ஒரு டாக்டிக்கல் ஐடியாவை தான் இங்கே உருவாக்குது. அதனால் வந்து அவர் B5 விளையாடியே ஆகணும். ஸோ B5க்கு அப்புறம் பிஷப் B3 கேசல் பண்ணிடுறாரு அர்த்திமியாவ். அதுக்கப்புறம் கிரி வந்து A4 போட்டு இங்கே இருக்கக்கூடிய ரூக்கோட அன்டிஃபைனட் பொசிஷன் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாரு. அதனால் ரூக் B8 போயிடுது. A இன்ட்டு B5 அதுக்கப்புறம் A இன்ட்டு B5 அண்ட் தென் ஜென்ரலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்டினிஸ் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் நைட் வந்து நம்ம ஜென்ரலாக ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ட்ராவலிங் வந்து இங்கே அவாய்ட் பண்ணிவிட்டு நைட்டை வந்து நேச்சுரல் ஸ்கொயரில் டெவலப் பண்ணுவாங்க. நீங்கள் ரோய் லோப்பஸோடைய பிளேயராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நைட்டை வந்து C3யில் டெவலப் பண்ணுறது மூலிமா இமீடியட்டாக நம்ம இந்த பானுக்கு ப்ரெஷர் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ தட் பிளாக்கால் வந்து பிரேக் பண்ண முடியாது. பான் டு D6 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா H3க்கு அப்புறம் H6 விளையாடுறாரு. பிஷப் டு E3 ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப்பை டெவலப் பண்ணுறாரு. ரூக் E8க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக 13வது மூலை அவருடைய டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அட்டாக்கு தயாராகிறாரு. நம்ப முடியாது உங்களால் சொன்னாக்கா. இப்போ 13வது மூவ் பார்த்துட்ருக்கோம். அடுத்த 10 மூலை கேமே முடிய போகுது எப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். பிஷப் E6க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிடுறாரு. ஸோ பிஷப்பை ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறாரு. பொசிஷன் கொஞ்சம் வீக்கான மாதிரி தெரியும். பட் இது ஜென்ரலாக வந்து நம்ம சென்டர் பான் வந்து வீக் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. டபுள் பானாக இருந்தாலும் சென்டர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான். தேவைப்படும் போது பிளாக் வந்து பானை வந்து அட்வான்ஸ் பண்ணி ஸ்பேஸ் கெயின் பண்ணுறதுக்கு த்ரெட்டன் பண்ணலாம். ஸோ தட் நம்ம வெட்டும்போது அவங்க பானலை வெட்டி அந்த பானை சரி பண்ணிடலாம். இது ஜென்ரல் ஐடியா. இந்த பொசிஷனில் வந்து இந்த நைட் எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம B4 போட்டு நம்ம கிக் பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது இந்த E6 பான் வந்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே வேலையே கிடையாது அப்படிங்கிறத வந்து இங்கே உணர்த்துறாங்க. ஏன்னா நைட் D5ல வைக்கவே முடியாது. அப்போ யூஸ்லெஸ் நைட் ஆகிடும். அதனால் இதை புரிஞ்சுக்கிட்ட அனீஷ் கிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வந்து கிங் சைடில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பிளான் படி நைட் E2 வந்து போகிறாரு. குயின் C8 போயிட்டு அந்த E6 ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதே நேரத்தில் இந்த ஸ்கொயர் வந்து A6 ஸ்கொயர் வந்து ஒரு வீக்கான ஸ்கொயர், ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். அதனால தான் வந்து அனீஷ் கிரி வந்து வேகமாக வந்து ரூக்கு கனெக்ட் பண்ணதுக்கான காரணம் இந்த A5ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டெம்பரரியாக அதை கனெக்ட் பண்ணுறாரு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. நைட் டு G3 வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா நைட் டு D8 போயிடுறாரு. ஸோ அகெயின் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த நைட் டு D8 வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளண்டர். இந்த இந்த ஒரு என்ன சொல்கிறது செஸ் மினியேச்சர் உருவாகிறதுக்கு காரணமே இந்த நைட் டு D8 தான். இங்கே எக்கச்சக்கமான மூவ் இருக்குங்க. கிட்டத்தட்ட நேச்சுரலாக விளையாடக்கூடிய எல்லா மூவ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறது தான். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒயிட்டோட பீசஸ்லாம் வந்து கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா 3-4 பீஸ் கிட்ட கிங் சைடு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நேச்சுரலாக என்ன விளையாடுவீங்க, எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரூக்கை சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இங்கேயும் அது மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா. பட் இங்கே இந்த கிங் பொசிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா டிஃபெண்டர்ஸ் யாராவது ஆட் பண்ணணும். ஒன்று 7th ரேங்க்கை டிஃபெண்ட் பண்ணணும், எஸ்பெஷலி G7 ஸ்கொயரை. அப்போ நீங்கள் வந்து பிஷப் F8 விளையாடலாம் அல்லது குயின் டு D7 விளையாடலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஈவன் கிங் டு H7 கிங் டு F7 இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதோட ஐடியா என்னன்னா ஜஸ்ட் ரூக்கை இன்வால்வ் பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பேக் ரேங்க்குக்கு வந்து இந்த நைட்டை அண்டர் டெவலப் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் வந்து இங்கே வந்து அனீஷ் கிரி வந்து இங்கே இன்வால்வ் பண்ணுறாரு. அடுத்த ஒரு 5-6 மூலை வந்து பார்த்திங்கன்னா கேமே வந்து முடிகிற அளவுக்கு போயிடுது. எப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்து இங்கே டாக்டிக்ஸ்னு சொன்ன உடனே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஷப் அண்ட் H6 பார்த்துருப்பீங்க. பட் ஃபாலோ அப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இமீடியட் வின்னிங் கிடையாது. உங்கள் பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது தூரமாக இருக்குது. பொசிஷனில் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் நீங்கள் சீரியஸ் ஆஃப் மூவ்ஸ் கண்டுபிடிச்சா தான் வின் பண்ண முடியும். அப்படி ட்ரை பண்ணுங்கள். இப்படி ட்ரை பண்ணுற இந்த நேரத்தில் நம்ம கிளப் டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு ரிமைண்டர் நான் கொடுத்துட்றேன். ஆஸ் யூஷுவல் இந்த வாரமும் சண்டே அன்னைக்கு 10ஆம் தேதி நம்ம கிளப்பில் வந்து டோர்னமெண்ட் நடக்க போகுது. ஓப்பன் டு ஆல் ஏஜ் கேட்டகரி. ஸோ
ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா செஸ் செட் அண்ட் செஸ் புக் வந்து நம்ம ப்ரைஸாக கொடுக்குறோம். எண்ட் ஆஃப் த மார்ச்சில் கிளப் பாயிண்ட்ஸ் யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கப்பும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது தேவைப்பட்டாலும் நீங்கள் பகிர மறந்துடாதீங்க. அதே சமயத்தில் நம்ம கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிளப் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஓப்பன் டு ஆல் ஏஜ் கேட்டகரி. அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் யார் வேணால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த கேமை கன்டினியூ பண்ணுவோம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த பிஷப் இன்ட்டு h6 தான் விளையாடுறாரு. இப்போ எல்லாத்துக்கும் இன்னொரு கேள்வி எழலாம். இது நம்ம வெட்டினா தானேங்க பிரச்சனை, வெட்டவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? எக்ஸாம்பிளுக்கு இந்த நைட்டு தான் இப்போ வந்து பிரச்சனை பண்ணுது. சரி, ஓகே, அந்த நைட்டையே நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். நைட் f7 வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணுவோம். அப்படி அட்டாக் பண்ணிங்கன்னா பிஷப் g5லையோ இல்லை e3லையோ வைக்கலாம். பெஸ்ட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிஷப் e3. ஸோ தட் நம்ம இந்த a7 ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எக்ஸாம்பிள் இந்த பிஷப்போட ஐஸை கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது ரூக் a7 பிஷப் d8. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை டபுள் பண்ணி குயின் சைட்லேயும் நம்ம அட்டாக்கை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரை பிரேக் பண்ணவும் முயற்சி பண்ணலாம். ஆளினால் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரனில் இந்த ஒரு பான் அப்படின்றது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வினிங் அட்வான்டேஜை கொடுக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறார். இதில் என்ன தான் இருக்குது, சரி பார்த்துருவோம். ஏன்னா பீஸ் எதுவும் ஆக்டிவாக இல்லை. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆக்சுவலாக, எப்படி நீங்கள் அட்டாக்கை கேரி அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. குயின் h6, நைட் f7 வந்து குயினை உடனே அட்டாக் பண்ணுறாரு. உங்களுக்கு குயின் டு g6 செக் இருக்குது. கிங் f8 போயிடுறாரு. கிங் வந்து h8 போகிறது ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்கும். ஏன்னா டேரெக்டாக நைட் லாஸ் ஆகிடும். அதனால் கிங் f8 ட்ரை பண்ணுறாங்க. கிங் f8க்கு அப்புறம் கிரி வந்து நைட் h2 விளையாடுறாரு. கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மூவ் மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. பட் இதுவும் வின்னிங் மூவ் தான். இதை விட பெட்டர் சாய்ஸ் கூட இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மூவ் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து நம்பவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மூவ் தான் இந்த நைட் டு g5. இது என்னங்க, நைட்டை போய் நம்ம இருக்கிற ஒரு அட்டாக்கரையும் கொடுத்துட்டு என்னங்க செய்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிடுச்சு. கிங்கால் e8 ஃபைலுக்கு போக முடியாது, இ ஸ்கொயருக்கு வந்து போக முடியாது. அதே நேரத்தில் மற்ற எந்த பீஸும் ஆக்டிவேட் ஆக முடியாது. நம்மளுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, f5ல கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். எடுத்துக்காட்டுக்கு பிளாக் வந்து இதை வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, வெட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம குயின் டேக்ஸ் g5 விளையாடலாம். கிங் f7 இஸ் த மெயின் மூவ். அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து வெட்டிட்டீங்க அப்படின்னா கிங் f7 வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வெட்டினாக்கா இதுதான் ஐ திங்க் ரொம்ப குழப்ப போகிறோன்னு நினைக்கிறேன். பட் குழப்பறதுக்கு முன்னாடி நான் சரி பண்ணிடுறேன். ஒன்றும் கிடையாது. இங்கே நம்ம இந்த இடத்துல நைட்டை கொடுத்தோம் இல்லைங்களா, அதை திரும்ப வெட்டக்கூடாது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு சாக்ரிஃபைஸ். வெட்டினிங்னா பிளாக் இஸ் வினிங் த கேம். கிங் f7 ரூக் g8 இஸ் கமிங் அண்ட் தென் இட் இஸ் ஓவர். அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா பான் டூ f4. த பிரில்லியன்ட் நைட் சாக்ரிஃபைஸ் ஆக்சுவலாக அது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டை தூக்கிட்டு போவீங்க. நைட் f7 அண்ட் தென் யூ ஹேவ் டு பிளே நைட் டு h5 த்ரெட்னிங் மேட் அகெயின். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்ப நீங்கள் வெட்டுவீங்க. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திரும்ப அந்த நைட்டை வெட்டக்கூடாது. 2 நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு f5ல ஓப்பன் பண்ணி வி ஆர் த்ரெட்னிங் மேட். இப்போ நீங்கள் ஒரு பீஸாக திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி கொடுத்தாலும் கூட உங்களால் வந்து இந்த அட்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் குயின் d7, அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு h5. சும்மா இந்த மாதிரி நம்ம ஒரு குயின் டு c6 வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் ஆக்சுவலாக. நீங்கள் குயின் டு g6 விளையாடி குயின் g7 வச்சு செக்மேட் பண்ண முடியாது. ஏன்னா குயின் c5 செக் அண்ட் தென் குயின் டு g5 இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் வந்து ரூக் f2 விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆலினால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நைட்டு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாக்கா f5ல ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். பட் கேமில் வந்து அவர் நைட் h2 விளையாடுறாரு. அது வந்து கொஞ்சம் ஸ்லோ அப்ரோச்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னமும் வந்து ஒயிட்டுக்கு வந்து வினிங் அட்வான்டேஜ் இருக்குது. ரூக் a8, ரூக் ae1. இந்த நேரத்தில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது, அவரையும் பண்ண விடக்கூடாது. ஸோ அதனால் வந்து சென்டருக்கு கொண்டு வந்துடுறாரு. பிஷப் டு d8 அன்பின், அதாவது பொசிஷனை வந்து கொஞ்சம் அப்படியே சரி பண்ணலாம்னு நினைக்கிறார். ரூக் e7 லிஃப்ட் பண்ணி 7th ரேங்கை டிஃபெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பட் நவ் கம்ஸ் ரூக் e3. அதாவது f4 பிரேக் பண்ணுறதுக்கு பதில் அவர் என்ன பண்ணுறாருனா ரூக்கை வந்து லிஃப்ட் பண்ணி f5ல வச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் அவரோட ஐடியா. ஸோ நைட் டு h8 போயிட்டு குயின் அட்டாக் பண்ணுவோம். குயின் h6 செக் கொடுக்குறாரு. கிங் f7 போயிட்டு கிங் e7 அந்த மாதிரி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ரூக் f3 போட்டு இந்த நைட்டை வந்து பின் பண்ணுறாரு. பின் பண்ணினதுக்கப்புறம் ரூக் டு g8. இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எஸ்கேப் ஆகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா குயின் டு g7 செக் வந்து பார்த்தீங்கன்னா வினிங் மூவ். நைட்டால் தான் பிளாக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் f6 செக் அண்ட் தென் குயின் டெக்ஸ் f7 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ லூசிங். ஸோ ரூக் டு g8 வராரு. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வந்து h5ல கொண்டு வராரு. இப்போ கூட நைட் டு g4 வந்து ட்ரை பண்ணலாம், ஏன்னா பின்னாக இருக்குது அப்படிங்கிறதுனால. பட் நைட் h5, ரூக் டு g6 அண்ட் தென் குயின் டேக்ஸ் h8. ஸோ வந்து அந்த பீஸை வந்து கொடுக்குறாரு. குயின் டேக்ஸ் h8க்கு அப்புறம் அப்படியாவது நம்ம வந்து பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான். பிஷப் e7 போட்டு குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாங்க அப்படின்றாரு. நம்ம தான் வின்னிங் பொசிஷனில் இருக்கல, நம்ம ஏன் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சிம்பிளான ஒரு செக் மூலயமா கேமை வின் பண்ணிடுறாரு. ஏன்னா இந்த செக்குக்கு அப்புறம் உங்களுக்கு ரூக்கை பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து விளாடிஸ்லாவ் அர்த்திமியர் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. இது ஏதோ ஒரு பிளேயர் அப்படின்னா கூட பரவாயில்ல. விளாடிஸ்லாவ் அர்த்திமியர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் டாப் 20க்குள்ளே இருந்தவர். லைக் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா
நானுமே வந்து இவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயராக வரப்போகிறாரு, லைக் 27க்கு மேலே வந்துட்டு நம்ம இப்போ எப்படி பிரக்கு, அடுத்து குகேஷ், அர்ஜுன் இவங்கெல்லாம் எப்படி போட்டி போடுறாங்களா, விதித் அந்த மாதிரி இவரும் அந்த ஒரு லிஸ்ட்டில் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு பிளேயர். நான் என்னோட எதிர்பார்ப்பு விளாடிஸ்லாவ் ஆர்த்திமியா ரஷ்யன் கிராண்ட் மாஸ்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கான கிராண்ட் மாஸ்டர். பட் அவர்கிட்ட போயிட்டு அனீஷ் கிரி சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 20 மூல வந்து சூப்பராக வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. இங்கே ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். கிங்கை தான் நீங்கள் மூவ் பண்ணி ஆகணும். ரொம்ப ஃபோர்ஸிங் மூவ். குயின் இன்ட்டு G6 செக் விளையாடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல் உங்ககிட்ட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ செக்கு வேறு, செக்கு வச்சதுக்கப்புறம் நைட் இன்ட்டு F6 வேறு இருக்குது, பிஷப் F6. இது ரொம்ப கொடூரமான பொசிஷன். உங்களுக்கு ஒரு ரூக்கு, ஒரு ஹோல் பீஸு ப்ளஸ் 2 பான் அப்பில் இருக்கீங்க. இதை விட ஒரு மோசமான நிலைமை கிராண்ட் மாஸ்டருக்கு தேவையே இல்லை. ஸோ அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல 27வது மூல குயின் H7 செக் வச்ச உடனே ரிசைன் பண்ணிடுறாரு. கண்டிப்பாக இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.